டெய்லி டிஃபன் பாக்ஸுக்கு என்ன கட்டலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஸ்கூல் வேனுக்கு டைம் ஆக ஆக தான் நம்ம மூளையும் செம வேகமாக ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. எப்படி செஞ்சாலும் எப்படி சொல்கிறது, அந்த வேகமாக செய்கிற சமையல் தான் செம டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், சரி இன்றைக்கி எப்படியும் ஒரே பருப்பில் 2 செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாம்பார் ஒன்று, பருப்பு சாதம் ஒன்று செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி என்ன பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு, தேவையான அளவு தண்ணி, எண்ணெய், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பூண்டு இது நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு சாதமும் வெந்துருச்சு ஒரு பக்கம், இட்லியும் வெந்துருச்சு ஒரு பக்கம், 2 அடுப்பில் வைக்கவே. இது எல்லாமே வெந்த உடனே அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, இப்போ காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்து மிளகு தட்டி போட்டேன். அதுக்கப்புறம் வெந்த பருப்பை கொஞ்சம் லைட்டாக எடுத்து அந்த இதுவில் தாளிச்சதுலேயே கொட்டிட்டு, அதுக்கப்புறம் ஆற வச்ச சாதம் கொட்டி பருப்பு சாதம் மாதிரி கலரி கொடுத்துட்டேன். பசங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன், திட்டமான அளவு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இட்லி வந்து வெந்துடுச்சு, தனியாக இட்லியும் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், காஞ்ச மிளகா, உப்பு எல்லாத்தையும் போட்டு கடைஞ்ச பருப்பு எடுத்து ஊற்றிட்டேன்.